ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டெசர்ட்டு, அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும். நானே நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நட்ஸ்க்கு பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தது, ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் இதுக்கு வந்து ஆரோக்கியாவோட ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் மில்கில் வந்து ஒரு 100 ml பாலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மிச்சத்தை அடுப்பில் ஊற்றி காய வச்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மைட் இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுகரே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸோடு ஆட் பண்ணால் போதும். ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள், பொமோகிரானேட் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் பாதாம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.